காலையில் எந்திரிச்சிட்டு முதல் வேலை நம்ம சக்தியை மேய்ச்சலில் கட்டிட்டு கட்டுத்தரை சுத்தம் பண்ணணும். காலையில் எப்போவுமே நான் சக்தியை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அவுத்து கட்டுவேன். ஏன்னா பனிப்பதத்தில் மாடை கட்டவே மாட்டேன். எப்போவுமே சாணி அள்ளும் போது இந்த மாதிரி கெட்டியாக போட்டுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு நாள் அள்ள முடியாத அளவுக்கு சாணி அந்த மாதிரி சாணி போடும்போது அள்ளவும் முடியாது, அள்ளி போட்டு திருப்பி கொட்டவும் முடியாது, அப்படியே சட்டியில் ஒட்டிக்கிறோம். நம்ம சக்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டு போடும்போது கீழே ஃபுல்லாக சிமெண்ட் தான் போட்டுருந்தோம். அது அப்படியே காச்சாரி வெட்டி கொம்பு ஊற்றி எல்லாமே இந்த செட்டு போடும்போது மேலே உள்ள ஹாஸ்பிட்டல் சீட்டு 4 கம்பி ஊன்றதுக்கு மட்டும்தான் வெளியே ஆள் வச்சு, மற்றபடி எல்லாத்துக்குமே அதாவது கீழே மண் பரப்பி விட்டது, சிமெண்ட் போட்டது, கல்லுக்கால் ஊன்னது, கம்பி கட்டு போட்டது எல்லாத்துக்குமே நம்ம பசங்களை வச்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா தென்னமரத்து தூர்ல வெறும் சோளத்தட்டையா தலைஞ்சிருக்கு. நான் இந்த இடத்துல சோளத்தட்டை விதைக்கவே இல்லை, ஆனா இவ்வளவு சோளத்தட்டை தலைஞ்சிருக்கு. நான் வெயில் காலத்துல சக்தியை செட்டுக்குள்ள கட்டாம இந்த மரத்துல தான் கட்டுவேன். சோளத்தட்டை வெட்டி இந்த இடத்துலயே போடவும் மழை வேகவும் அப்படியே எல்லாமே தலைஞ்சிருக்கு. சோளத்தட்டை மட்டும் கிடையாது, வைக்க போட்டிருந்த இடத்துலவே நெல் விழுந்து அதுவும் முளைச்சிருக்கு. இனி என்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி மதியம் வந்து ஒரு தடவை சக்திக்கு தண்ணி வச்சுட்டு ஈவினிங் அப்படியே பிடிச்சி உள்ள கட்ட வேண்டியது. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.